ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் 36 லிட்ரு தண்ணீரை வச்சு 10 மாடுகளை உடல் முழுவதும் தண்ணி வச்சு நனைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம செட்டுக்கு மேலே ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் ஃபிட் பண்ணியிருக்கோம். அது செட்டுக்கு மேலே உள்ள வெக்கையை குறைக்கிறதுக்காண்டி. மற்றபடி மாடுகளுக்கு கீழே கொஞ்சம் ஹீட் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயர் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம 2 கேன் தண்ணி, ஒரு கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லிட்ரு நம்ம டேங்க் கெப்பாசிட்டி. 2 கேனை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக நம்ம 10 மாடுகளையுமே நம்ம வீடியோக்காண்டி கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்குறோம். 10 மாடுகளை கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட நல்லா உடல் முழுவதும் நனையிற அளவுக்கு ஃபுல்லாகவே நனைச்சாச்சு. அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செட்டுக்குள்ளே ஃபாகர் அந்த டைப் பண்ணுறதுக்கான வேலைப்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 1 மாதத்தில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிருவோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது பண்ணும்போது நமக்கு தண்ணீர் பிரச்சனை அதனால தான் இப்படி பண்ணுறோம்லாம் கிடையாது. நமக்கு தண்ணீருக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மாடுகளை குறைஞ்ச தண்ணியை வச்சு மாடுகளை ஃபுல்லாக நனைக்கணுங்கிறக்காண்டி தான் இதை பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தண்ணீர் மிச்சப்படுது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதற்கான பவர் சப்ளை நம்ம மோட்டர் போடும்போது அதற்கு நம்ம தண்ணி விரயமாகும், அதற்கான கரண்ட் வீணாகும். நம்ம இது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.